12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் இது என்னன்னு சொல்லுவாங்க. 12ஆம் அதிபதிங்கிறது விரயம். அது 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா வர்ற சம்பாதிக்கிற காசெல்லாம் விரயமாயிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இதை இந்த இடத்துல விரயத்தை அப்படி பார்க்கக்கூடாது. கையில் பணமாக வச்சுக்காம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்கள், இப்போ குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறது, கல்வி கட்டணம் செலுத்துறது, அதுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான நகநட்டுகளை வாங்கி வைக்கிறது, ஒரு பொருளும் செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது முதலீடாகவும் எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் முதலீட்டையும் குறிக்கிற இடம் தானே. அப்போ குடும்ப உறுப்பினர்களில் இன்சூரன்ஸ் கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் கட்டுறது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி விரயம் ஆகுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா வெளிநாட்டு வருவாய் கிடைக்கும். அவங்க உறவினர்கள் யாராவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு பணம் அனுப்புறவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு வருவாய் ஈட்டுறவங்களாக கூட இருப்பாங்க. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். விரயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சுப விரயம் ஆக்கிக்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட திறமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.